வணக்கம் குட்டீஸ். பாடம் 3 ஊஞ்சல் ஆடலாமா பார்க்கலாம். விலங்குகள் ஊஞ்சல் ஆட விரும்பின. யானை ஊஞ்சலை ஆட்டுகிறது. அப்ப காட்டில் உள்ள விலங்குகளுக்கு ஊஞ்சல் ஆடணும்னு ஆசை வந்துச்சு. ஓகேவா? உடனே எல்லா விலங்குகளும் என்ன பண்ணாங்க, ஒரு ஊஞ்சல் ரெடி பண்ணி அதில் உட்காந்து ஆட ஆரம்பிக்கிறாங்க. ஆட ஆரம்பிக்கும் போது அது ஆட்டுறது யாரு? நம்ம யானை. குதிரை ஊஞ்சல் ஆடுகிறது, கழுதை ஊஞ்சல் ஆடுகிறது, சிறுத்தை ஊஞ்சல் ஆடுகிறது, ஆமை ஊஞ்சல் ஆடுகிறது. ஃபர்ஸ்ட் குதிரை ஊஞ்சல் ஆடுகிறது, இரண்டாவதாக கழுதை, மூணாவது சிறுத்தை, நான்காவதாக ஆமை ஊஞ்சலை ஆடுகிறது, யானை ஊஞ்சலை ஆட்டுகிறது. ஓகேவா? பூனைக்கு அடிபட்டுள்ளது. எப்படி ஊஞ்சல் ஆடும்? அப்போ அடுத்ததாக பூனைக்கு ஊஞ்சல் ஆடணும் ஆசை இருக்குது. ஆனால் பூனைக்கு அடிபட்டுடுச்சு. அது எப்படி போய் அதில் உட்காந்து ஊஞ்சல் ஆடும்? ஒரு கேள்வி இல்லையா? அட, குரங்கின் உதவியுடன் பூனை ஊஞ்சல் ஆடுகிறது. அப்போது நம்ம குரங்கு என்ன பண்ணிச்சு, மரத்தில் வாளால் தொங்கிக்கிட்டு 2 கையால் அந்த பூனையை பிடிச்சிட்டு 2 காலெல்லாம் அந்த ஊஞ்சலில் அட்டாச் பண்ணிட்டு இருக்கு இல்லையா? பார்த்தீங்களா? அப்படி நம்ம பூனையும் ஊஞ்சல் ஆடிடுச்சு. பெயரை சொல்வோம், எழுத்தை அறிவோம். டை கொடுத்துருக்காங்க. டை வடை, டை கூடை, தை நத்தை, தை ஆந்தை. இது இப்படி நம்ம படிக்கலாம். வடை, கூடை, நத்தை, ஆந்தை. ஓகேவா? மை, மயில ஆமை சொல்லுங்க. ஆமை. மை எருமை. ரை அவரை, குதிரை. அடுத்தது லை இலை, மலை. வை இருக்கு இல்லையா? ஔவை, போர்வை. அடுத்தது கற்றாழை. ரை கற்றாழை, ழை வாழை, நை யானை, நை பானை, கை ngை சை ஞை, நை நை பை யை லை ரை. இணைத்து சொல்வோம் பார்க்கலாம். இக்கும் ஐயும் நம்ம சேர்த்தா கை கிடைக்கும். இங்கும் ஐயும் சேர்த்தா ngை கிடைக்கும். இச்சும் ஐயும் சேர்ந்தா சை கிடைக்கும். இஞ்சும் ஐயும் சேர்த்தா ஞை கிடைக்கும். இட்டும் ஐயும் சேர்ந்தால் டை கிடைக்கும். இன்னும் ஐயும் சேர்த்தால் நை கிடைக்கும். இத்தும் ஐயும் சேர்ந்தால் தை கிடைக்கும். இன்னும் ஐயும் சேர்ந்தால் நை கிடைக்கும். இப்பும் ஐயும் சேர்ந்தால் பை கிடைக்கும். இம்மும் ஐயும் சேர்த்தால் மை கிடைக்கும். இய ஐயும் சேர்ந்தால் யை அப்படின்னு கிடைக்கும். இரும் ஐயும் சேர்ந்தால் ரை கிடைக்கும். இல்லும் ஐயும் சேர்த்தால் லை கிடைக்கும். இவ்வும் ஐயும் சேர்த்தால் ஒய் கிடைக்கும். இழும் ஐயும் சேர்த்தால் ராய் கிடைக்கும். இல்லும் ஐயும் சேர்த்தால் லை கிடைக்கும். இற்றும் ஐயும் சேர்த்தால் ட்ரை ரை அப்படி கிடைக்கும். இன்னும் ஐயும் சேர்த்தால் நைன்னு கிடைக்கும். படிச்சிடலாமா? கை ngை சை ஞை டை நை தை நை பை மை யை ரை லை வை ரை லை ரை நை. இங்கே எழுதி பழகுவேன். இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, அது எல்லாமே இங்கே டாட்டில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பென்சிலால் அது மேலே எழுதி அழகாக எழுதி பழகணும். ஓகேவா குட்டீஸ்? அடுத்தது படத்திற்குரிய இறுதி எழுத்தை இணைப்பேன், எழுதுவேன். இது என்ன குட்டீஸ்? தவளை இல்லையா? அதோட இறுதி எழுத்து லை. சரியா? தவளை. அதை எடுத்து இங்கே எழுதலாமா? லை தவளை. இது என்ன குட்டீஸ்? யானை. யானையோட இறுதி எழுத்து நை. இங்கே அதை எழுதி எழுதலாமா? நை யானை. அடுத்து இது என்ன குட்டீஸ்? மல்லிகை இல்லையா? கை கடைசியாக வரும். நம்ம அதை எடுத்து இங்கே எழுதிடலாம், கை. அடுத்து பாருங்க, வாட் இஸ் திஸ்? துணிப்பை இல்லையா? அப்போ பை கடைசியாக வரும். நம்ம இணைச்சிட்டு பைன்னு இங்கே எழுதிடலாம். அடுத்து பாருங்க, இது என்ன குட்டீஸ்? நத்தை இல்லையா? நத்தைக்கு லாஸ்ட் எழுத்து தை. ஸோ எடுத்து எழுதிடலாம். அடுத்து இது என்ன? இலை. லை எடுத்து இங்கே எழுதிடலாம்.
இது குடை, டை எடுத்து எழுதிடலாம். அடுத்தது இது எலுமிச்சை, சை லாஸ்ட்டாக வரும். ஸோ அதை எடுத்து இங்கே எழுதிடலாம். அடுத்து பாருங்கள், எழுத்துக்களை கண்டுபிடித்து வட்டமிடுவோம், எழுதுவோம். இங்கே எழுத்துக்கள் இருக்குது. ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சி வட்டம் போடணும். இந்த ரை இல்லையா, அதை எடுத்து எழுதிடலாமா? ரை. அடுத்து ரை, அதை எடுத்து எழுதிடலாம். நெக்ஸ்ட்டு ஒய், அதை எடுத்து எழுதிடலாம். இங்கே ரை இருக்குது, அதே மட்டம் போட்டு நம்ம எடுத்து எழுதிடலாம். அடுத்தது இங்கே மை இருக்கு இல்லையா, ஸோ மை எடுத்து எழுதிடலாம். மை. இங்கே நை இருக்குது, ஸோ அதே நம்ம வட்டம் போட்டுட்டு நைன்னு எடுத்து எழுதிடலாம். அடுத்த பாருங்கள், இங்கே ஐ, அதே வட்டம் போட்டுட்டு நம்ம இங்கே ஐன்னு எடுத்துலாம். லாஸ்ட் ஒன்று இருக்குது, அது எங்கே இருக்குது குட்டீஸ் பாருங்கள், தோ இங்கே இருக்குது நை, அதே நம்ம வட்டம் போட்டுட்டு எடுத்து எழுதணும். இப்போ ரை, ரை, வை, ரை, மை, நை, பை, நை எடுத்து எழுதிட்டோம். அடுத்தது படித்து பார்ப்போம். அலை, இலை, கடை, வடை, யானை, பூனை, அத்தை, நத்தை. அடுத்தது எழுத்துக்களை இணைத்து சொல்லை படிப்போம். குகை, குகை, எலுமிச்சை, எலுமிச்சை, முட்டை, முட்டை, வீணை, வீணை. குகைன்னா என்ன குட்டி? சித்தா குகை இல்லையா? எலுமிச்சை பார்த்துங்களா, இப்படி தான் இருக்கும். முட்டை தோ இங்கே இருக்குது. வீணைனா இதுதான். ஓகேவா? அடுத்து பாருங்க, சிறுத்தை, சிறுத்தை, இதுதான் சிறுத்தை. ஓகேவா? பை, பை தோ இங்கே இருக்குது பை. அடுத்து ஆமை, ஆமை பார்த்துருக்கீங்களா குட்டீஸ்? ஆமை சொல்லுங்க, ஆமை, ஆமை. அடுத்தது உரிய எழுத்துக்களை வட்டமிடுவேன், சொல்லை எழுதுவேன். இது என்ன குட்டீஸ்? எலுமிச்சை. அப்போ ஏ லு மீ இச்சை, எலுமிச்சை எடுத்து எழுதிடலாமா? இது என்ன குட்டீஸ்? முட்டை இல்லையா? மு இட்டை, முட்டை எடுத்து எழுதலாம். இது என்ன குட்டீஸ்? குகை தானே? ஸோ கு எங்கே இருக்குது? குகை, குகை. இது எடுத்து இங்கே எழுதலாம். அடுத்து பாருங்க, ஆ மை, ஆமை இதோ எடுத்து எழுதியாச்சு. அடுத்தது சிறுத்தை இல்லையா? சி ரு இத்தை, சிறுத்தை எழுதிடலாமா? சி ரு இத்தை, சிறுத்தை. அடுத்த பாருங்க, இது என்ன குட்டீஸ்? வீணை தானே? வீணை, வீணை. படிச்சிடலாமா? எலுமிச்சை, முட்டை, குகை, ஆமை, சிறுத்தை, வீணை. அடுத்தது எழுத்துக்களை இணைத்து சொல்லை படிப்போம். குதிரை, குதிரை, முதலை, முதலை, குடுவை, குடுவை, வாழை, வாழை. அதோட பிக்சர் எல்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா? அடுத்த பாருங்க, தவளை, தவளை, காலுரை, காலுரை, பூனை, பூனை. சொல்லை கண்டுபிடித்து வண்ணம் இடுவேன், எழுதுவேன். இங்கே தவளை கொடுத்துருக்காங்க, அது இங்கே எங்கே இருக்குது கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு வண்ணம் தீட்டிட்டு இங்கே எடுத்து எழுதணும். ஓகேவா? இதோ இங்கே இருக்குங்க குட்டீஸ் தவளை. சரியா? நீங்கள் என்ன பண்ணணும்? இதை கலர் பண்ணணும். கலர் பண்ணிவிட்டு இங்கே எடுத்து எழுதணும். தா வா லை. ஓகேவா? அடுத்தது குதிரை. இதோ இங்கே இருக்குது குதிரை. நம்ம ஃபஸ்ட்டு இங்கே கண்டுபிடிச்சிடலாம். இதோ இங்கே இருக்குது குதிரை. வண்ணம் தீட்டணும், அதுக்கப்புறம் இங்கே எடுத்து எழுதணும். குதிரை, குதிரை. ஓகேவா? அடுத்த பாருங்க, காலுரை. காலுரை இதோ இங்கே இருக்குது. இங்கே எங்கே இருக்குன்னு பாருங்க, காலுரை. காலுரை, காலுரை. இங்கே எடுத்து எழுதலாமா? காலுரை, காலுரை. ஓகேவா?
அடுத்த பாருங்க வாழை. வாழை இதுக்குள்ளே எப்படி எங்கே இருக்குது? வாழை, வாழை இதோ இங்கே இருக்குது. ஸோ இதை அப்படியே சர்க்கிள் பண்ணி இங்கே நீங்கள் கலர் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்கள் இங்கே வந்து வாழைன்னு எடுத்து எழுதணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பூனைன்னு கொடுத்துருக்காங்க. பூனை இதோ இங்கே இருக்குது இல்லையா குட்டீஸ்? இதனவங்க சர்க்கிள் பண்ணி கலர் பண்ணிக்கிட்டு பூனை இங்கே இருக்குது பார்த்தீங்களா? இந்த பூனை கீழே பூனைன்னு எடுத்து எழுதணும். அடுத்து பாருங்கள் முதலை. முதலை எங்கே இருக்குது? இதோ இங்கே இருக்குது முதலை. முதலை இங்கே எங்கே இருக்குது குட்டீஸ்? இதோ இங்கே இருக்குது முதலை. ஓகேவா? அடுத்து பாருங்கள் குடுவை. குடுவை இதோ இங்கே இருக்குது. ஆனால் இங்கே எங்கே இருக்குன்னு பார்த்துடலாம். குடுவை, குடுவை இதோ இங்கே இருக்கு இல்லையா? இதை அப்படியே சர்க்கிள் பண்ணி நீங்கள் கலர் பண்ணிவிட்டு இங்கே எடுத்து எழுதணும். படிப்போம், சொல்லை கேட்டு எழுதுவோம். கீரை, எருமை, கழுதை, மாலை, கைத்தடி, பச்சை, நீர் யானை, வெள்ளை உடை. படிப்பேன், எழுதி பழகுவேன், எழுதுவேன், டிக் குறியிடுவேன். அதாவது கீரை படிச்சிட்டிங்களா? இதுக்கு மேலே எழுதணும். எழுதிட்டு இங்கே நீங்கள் பார்க்காம எழுதணும். ஓகேவா? கரெக்டாக இருந்துச்சு இங்கே ஒரு டிக் கொடுக்கணும். அதே மாதிரி எருமைன்னு கொடுத்துருக்காங்களா? அதுக்கு மேலே எழுதிட்டு நீங்கள் இங்கே பார்க்காம எழுதி பார்க்கணும். கரெக்டாக இருந்துச்சு என்ன பண்ணுவீங்க? நீங்கள் டிக் பண்ணணும். கழுதை இதுக்கு மேலே கழுதைன்னு எழுதி பழகிட்டு இங்கே நீங்கள் பார்க்காம கழுதைன்னு எழுதணும். எழுதிட்டு கரெக்டாக இருந்துச்சுன்னா டிக் பண்ணிடணும். மாலைன்னு கொடுத்துருக்காங்க. அதே தான் இங்கே மேலே எழுதணும். இங்கே பார்க்காம எழுதணும். கரெக்டாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்? டிக் பண்ணணும். இங்கே பாருங்கள் இது என்னது? யானை. இது வடை. இங்கே யானையில் யா இல்லை, இங்கே வடையில் டை இல்லை. ஓகேவா? வரிசைப்படுத்துவோம். இங்கே வரிசைப்படுத்தியாச்சு. அடுத்தது எங்கள் கூட கதையை படிப்போம். படிக்கலாமா? கல்லை அங்கே வை அப்படின்னு ஆந்தை சொல்லுது. உடனே ஆமை சரிங்கிறாங்க. அடுத்தது அட்ட மழை. பயங்கரமாக மழை பெய்யுதுன்னு சொல்கிறாங்க. உடனே ஆந்தை என்ன சொல்லியிருக்கும் குட்டீஸ்? அங்கேயே பாருங்க ஆச்சரியத்தோடையும் கொஸ்டின் மார்க்கோடையும் சொல்லுவாங்க இல்லையா? அதை பார்த்தோன்னே. அடுத்தது ஆந்தியும் மைனாவும் எங்கே அப்படின்னு கேட்குறாங்க. அங்கே பார் அப்படிங்கிறாங்க. அங்கா இது எங்கள் குடை. அதாவது ஆமைக்கும் நத்தைக்கும் அது உடம்புல ஓடு இருக்குது பார்த்தீங்களா? மழை வரும்போது மழையிலேருந்து நனையாமல் என்ன பண்ணுவாங்க? காலையும் தலையும் உள்ளே இழுத்துக்குவாங்க. இழுத்துக்கும் போதே தண்ணி வந்து அந்த ஓடுக்கு மேலே பார்த்தாலும் அவங்க நனைய மாட்டாங்க. சரியா? அது பார்த்தோன்னே இந்த ஆந்தையும் மைனாவும் என்ன பண்ணுது? தர்பூசணி பழத்தோட அந்த பழம் போக மீதி தோல் பழம் நம்ம தூக்கி போட்டுருப்போம் இல்லையா? அதை எடுத்து மறைச்சிக்கிட்டு இதுதான் எங்களோட குடை அப்படிங்கிறாங்க. ஏன்னா அது அவங்கள மழையிலேருந்து காப்பாற்றுது. ஓகே குட்டீஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.